ஒரு கேள்வியோடு உங்களிடத்தில் தொடங்குகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது எதற்காக? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 7வது நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி ஆதிகாமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியுது. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் பரிசுத்தத்திற்கு அப்படி என்றதை நாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் பரிசுத்தத்திற்கு பயன்படுகிறதை விட பாவத்திற்கு பயன்படுத்துகிறவர் அநேகர் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான். எனக்கு ஒரு மனைவி கொடுக்கறது, பிள்ளையை கொடுப்பது, நான் செய்கிற வேலையில் எனக்கு ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்கள், நிலத்தின் கனிகள்னு சொல்லி எல்லாவற்றிலுமே ஆசீர்வாதம் கொடுக்கறது எனக்கு ஆண்டவர். அது எதற்குனா அதை பரிசுத்தமாய் செயல்படுத்துவதற்கோ உபயோகப்படுத்துவதற்கும். இன்னைக்கு ஆண்டவர் அநேகர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருப்பார். இனிமேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நிச்சயமாய் சொல்ல முடியும், அது பரிசுத்தத்திற்கு தவிர பாவத்திற்கு அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது ஏதோ பரிசுத்த குலைச்சலுக்காக அல்ல. வேசித்தனம் பண்ணுறதுக்கோ விபச்சாரம் பண்ணுறதுக்கோ, உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வைத்து மதுபானத்தை வைத்து போதைப் பொருட்கள் வாங்கி அதை அனுபவிப்பதற்கோ இல்லை என்ற ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலை. மாறாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது பரிசுத்தத்திற்காக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பரிசுத்த குலத்தில் இருக்கும் என்று சொன்னால் மனம் திரும்புவோம், பரிசுத்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தமாய் அதை செயல்படுத்துவோம். God bless you. ஆமென்.